بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فاقرؤوا ما تيسر من القرآن. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل العبادة تلاوة القرآن. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய ஒன்றவன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் வைத்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆண்டு ரமதான் மாதத்தில் முதல் ஜும்மாவிலே விற்றிருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தால் இறைவன் நம்முடைய அமல்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. ரமதான் என்பதும் நம்முடைய நினைவுக்கு உடனே வருவது நோன்பு, அதற்கு அடுத்தாறு போல குர்ஆன் திலாவத், குர்ஆன் ஓதுதல். காரணம், இந்த ரமதான் மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. அதனால் ரமதான் மாதத்திற்கும் குர்ஆன் ஓதுதலுக்கும் நெருக்கம் உண்டு என்பதை விளங்க வேண்டும். உலகத்தில் கோடிக்கணக்கான நூல்கள் இருக்கிறது, சின்னதும் பெரியதுமாக. சில பக்கங்களில், ஒரு 10-20 பக்கங்களில் கொண்ட நூல்களும் உண்டு, பல ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட நூல்களும் உண்டு. எவ்வளவோ நூல்கள் இருந்தாலும் உலக மக்களில் பெரும்பாலானோர் அதிகமான நேரம் வாசிக்கப்படுகின்ற ஒரு நூல் உலகத்தில் இருக்கிறது என்றால் குர்ஆனை தவிர வேறொன்றும் இல்லை. குர்ஆனைத்தான் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பேர் அதை வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். பொருள் அறிந்து ஓதுபவர்களும் உண்டு, பொருளே தெரியாமல் ஓதுபவர்களும் உண்டு. குர்ஆன்ல உள்ள ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? குர்ஆனை நீங்க எத்தனை முறை ஓதுனாலும் சலிப்பு அடையாது, சலிப்பு தட்ட. நமக்கு பிடித்த ஒரு ஆசிரியர் ஒரு பிடித்தமான நூலை எழுதியிருக்கார். ஒரு முறை வாசிக்கலாம், 2 முறை வாசிக்கலாம், 3 முறை வாசிக்கலாம், இல்ல ஒரு 10 முறை வாசிச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல போர் அடிச்சிருச்சு சொல்றமா இல்லையா? ஒரு வாசிக்கிறது ஒரு 10 முறை ஒரே புத்தகத்தை, அதுக்கு மேல போர் அடிச்சிடும், அது இயல்பு. ஆனா குர்ஆன் அப்படி அல்ல. வாழ்நாள் முழுக்க எத்தனை 100 மடங்கு, 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு நீங்கள் அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தாலும் அதனால் உங்களுக்கு சலிப்பு தட்டாது என்பதுதான் பேர் உண்மை, ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. எத்தனை முறை ஓதுனால். அதே போல குர்ஆன்ல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. எந்த நூலையும் அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ணியவர்கள் ஓரிரு நபர்களை சொல்லலாம். ஆனால் குர்ஆன் என்ற இந்த நூலுக்கு மட்டும் விசேஷம் என்ன தெரியுமா? அட்டை டு அட்டை அச்சு பிசராமல் மனதுக்குள் ஏற்றி அப்படியே வாசித்து காட்டக்கூடிய குர்ஆனின் ஹாஃபிஸ் உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார். அதுல இன்னும் ஒரு விசேஷம் உண்டு. அட்டை டு அட்டை மொத்த நூலையும் ஒரு வயசு கடந்தவங்க மனப்பாடம் பண்ணியிருக்காங்கன்னு எங்கேயாவது சொல்லலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வயது குழந்தையிலிருந்து பெண்ணும் பெரிய 70 வயது கிழவர்கள் வரை
குர்ஆனை அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ணி உள்ளத்திலே பாதுகாத்து வரும் பெரிய அற்புதம் இந்த குர்ஆனுக்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த நூலுக்கும் கிடையாது உலகத்துல. எவ்வளவு பெரிய அறிஞர் வேண்டாலும் கூட எழுதியிருக்கட்டும்ங்க, எவ்வளவு பாப்புலரான பிரபலியமான ஆள் வேண்டாலும் எழுதியிருக்கட்டும், எந்த நூலுக்கும் குர்ஆனுக்கு உள்ள விசேஷ மாதிரி நிச்சயமா கிடையாது. சின்ன பிள்ளை மொத்த குர்ஆனை மனப்பாடம் ஓதுறாங்க. நம்ம வீட்டுல இருக்க பச்சை பிள்ளை, நாம பெத்த பிள்ளை, நம்முடைய பேர பிள்ளை 10 வயசு 12 வயசு 15 வயசு, அதாவது அல்ஹம்து சூறால ஆரம்பிச்சு நாஸ் வரைக்கும் ஒரே நேரத்துல ஓதுனாலும் ஓதுவான். அப்படியெல்லாம் இருக்கு தமிழகத்துல. அப்பப்ப நடக்கிற பாக்குறமா இல்லையா? ஒரே செட்டிங்கில் இந்த மாணவர் மொத்த குர்ஆனையும் ஓதுகிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு விழா எடுத்து மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறமா இல்லையா? ஒரே சிட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 7 மணிக்கு உட்கார்றாருன்னா ஒரு 3-4 மணிக்கு மொத்த குர்ஆனையும் ஓதி முடிச்சிருவாரு, மக்கள் எல்லாம் கேட்கிற மாதிரி. எவ்வளவு பெரிய அற்புதம். அப்ப இதுல இருந்து நம்ம விளங்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட நூல், அது இறை வேதம், அல்லாஹுவால் தரப்பட்டது. அது ஒண்ணு போதும் இறை வேதம் சொல்றதுக்கு சாட்சி. சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆளு வரை மனப்பாடமா வைத்திருக்கிறார்கள், அச்சு பிசராமல் அதை ஓடி காட்டுகிறார்கள். லட்சக்கணக்கான பேர் ஹாஃபில்களாக இருக்கிறார்கள். இது ஒண்ணு போதாதான் குர்ஆன் இறை வேதம்னு சொல்றதுக்கு, அல்லாஹ்வுடைய ஆற்றல்னு சொல்றதுக்கு? வேற எந்த நூலுக்கும் இப்படி ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. அதனால முதல்ல முஸ்லிம் சமூகம் குர்ஆனுடைய மரியாதையை விளங்கணும். அப்பதான் குர்ஆன் ஓத ஆசை வரும், குர்ஆனை கத்துக்க ஆசை வரும், நம்ம பிள்ளைங்களுக்கு குர்ஆனை கத்துக் கொடுக்கணுமே அப்படிங்கிற ஆசை வரும். இந்த ஸ்கூல்ல படிச்சா எதிர்காலம் என் பிள்ளைக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு முடிவு பண்ணி எல்கேஜி பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறவங்க, எல்கேஜி யூகேஜி அதை விட கொடுமை ப்ரீகேஜி, தூங்குறது எப்படின்னு கத்துக் கொடுக்கறது ஸ்கூலுக்கு போறாமையன், சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்கிறது ஸ்கூலுக்கு போறாமையன். ப்ரீகேஜி என்ன நடக்குது? அங்க போய் சாப்பிட்டுட்டு அப்படியே 1-2 ரைமிங் படிச்சுட்டு அந்த பிள்ளை அப்படியே தூங்கும். ஆனா அதுக்கு ஃபீஸ் எவ்வளவுங்க? 1.5 லட்சம் 2 லட்சம். 2 லட்சம் கட்டுறதுக்கு கியூல நிக்கிறான் சீட்டு வாங்க மனுஷன் அந்த ஸ்கூல்ல ப்ரீகேஜி சேர்க்க. யோசிக்கணும், எதிர்காலத்துல இவன் என்ன ஆவான்னு உங்களால உறுதியாலாம் சொல்ல முடியாது. பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களா தெருவுல நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கு. படிப்பை நாம் கொச்சைப்படுத்தவில்லை, ஆனால் அப்படி எதிர்காலம் என்னன்னு தெரியாதுல்ல. ஆனா படிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, நம்ம வீட்டுக்குள்ள குர்ஆனை தெளிவா ஓத தெரியுமான்னு என்னைக்காவது தாய் தப்ப யோசிக்கிறோமா? சரி, வசதி இருக்கு, நல்ல ஒரு ஆசிரியரை ஒண்ணு நம்ம வீட்டுக்கோ அல்லது ஆசிரியருக்கும் இடத்திற்கோ அந்த பிள்ளைய அனுப்பி ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள என் குழந்தை குர்ஆனை தெளிவா தஜ்வீதா தர்த்தீலா தெளிவா என் பிள்ளை ஓடுவான் அப்படின்னு ஒரு அக்கறை எத்தனை தாய் தகப்பனுக்கு இருக்குங்கிறீங்க? குர்ஆன் விஷயத்துல கிள்ளுக்கு இருங்க. குர்ஆன் அதெல்லாம் போக கத்துக்குவான் சார், அதை பத்தி எல்லாம் பெரிய அதெல்லாம் அதுக்கு நேரம் இல்லை, பிஸி. என் மையன் பிறந்து முழிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரே படிப்பு தான். அந்த பயிற்சிக்கு போறான், இந்த டியூட்டோரியலுக்கு போறான், இந்த காலேஜுக்கு போறான், இந்த ஸ்கூலுக்கு போறான், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். குர்ஆனுக்கான நேரம் அது இல்ல, பிஸி. அப்ப குர்ஆன் நமக்கு ரொம்ப கிள்ளுக்கிறியா தெரியும், சாதாரணமா தெரியும். ஆனா குர்ஆன் எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அது அல்லாம குர்ஆனை ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ். குர்ஆன் குர்ஆன் ரொம்ப இலகுவானது, உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஓதுங்கன்னு சொல்றான். குர்ஆனை நீ ஓதியே ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன். தொழுகையை சொல்றான் பாத்தீங்களா, தொழுதே ஆகணுங்கிறான் அல்லாஹ். நோன்பு வச்சு ஆகணுங்கிறான், ஜக்காத்து கொடுத்து ஆகணுங்கிறான், ஹஜ்ஜ செஞ்சு ஆகணுங்கிறான். குர்ஆன்ல நீ ஓதியே ஆகணும் அல்லாஹ் சொல்லாம ஆர்வப்படுத்துறான். எந்த அளவுன்னு கேட்டா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஓதுப்பான். எப்படி? எந்த வேலையும் பெற்ற பிள்ளைகிட்ட மனைவிட்ட வேலைக்காரங்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் செய்யின்னு சொன்னாலே அவன் மொத்தமா செஞ்சிருவான்னு அர்த்தம். வலுக்கட்டாயப்படுத்தாம ரொம்ப ஈஸின்னு சொன்னா செஞ்சு முடிச்சிருவான். அதான் அல்லாஹ் இங்க கையாளுறான். உன்னால முடிஞ்சத ஓது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஓதிடுவான்னு அர்த்தம். அது நமக்கு விளங்காம அது பரவாயில்ல, அதான் முடிஞ்சாதான் ஓசுறான், எனக்கு முடியவே இல்லை சார் அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அல்லாஹ் வார்த்தையை மிக தெளிவா பயன்படுத்துறான், முடிஞ்ச வரைக்கும் ஓது. அப்படின்னா நீ ஓதணும்னு அர்த்தம். அதுக்கு குர்ஆன் ஓதுறதுல நிறைய நன்மைகள் இருக்கு. அதாவது தொழுதா இவ்வளவு நன்மை, நோன்பு வச்சா இவ்வளவு நன்மை, ஜக்காத்து கொடுத்தா இவ்வளவு நன்மை, ஹஜ்ஜு உம்ரா செஞ்சா இவ்வளவு நன்மைன்னு ஒரு எண்ணிக்கை இருக்குங்க ஒவ்வொரு இபாதத்துக்கும்.
குர்ஆனுக்கு எண்ணிக்கை கிடையாது தெரியுங்களா? லட்சக்கணக்கான நன்மையை ஒரு 10 நிமிஷத்துல ஒரே சிட்டிங்ல சம்பாதிக்க முடியும்னா குர்ஆன் ஓதுனா மட்டும்தான் முடியும். வேற எதுனாலையும் முடியாது. வேற எதுனாலையும் முடியாது. ஹஜ்ஜுக்கு போகணும்னா எவ்வளவு சிரமப்படுறோம், எத்தனை லட்சத்தை செலவழிக்கிறோம். நோன்பு வைக்கணும்னா 14 மணி நேரம் பட்டினி கிடக்க வேண்டியிருக்கு இல்லையா? 2 ரகாயத்து தொழுவோம்னா அதுக்கு கூட ஒரு 2-3 நிமிஷம் தேவைப்படுது. அதுவும் கூட உள்ள ஒரே இடத்துல தொழுகையில இருக்குமான்னு தெரியாது. ஜக்காத்து கொடுக்கிறோம்னா சொல்லவே தேவையில்லை. இஹ்லாஸும் இருக்கணும், கரெக்டாவும் கொடுக்கணும், அப்பதான் நன்மை. ஆனா குர்ஆன் திலாவத்துக்கு இருக்கே, குர்ஆன் ஓதுறது அப்படி இல்லை. 10 நிமிஷம் உட்கார்ந்தா போதும். லட்சக்கணக்கான ரப்பு கொட்டி தர்றேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம் அல்லாஹ். ஆனா நமக்கு அதுக்குத்தான் நேரம் இல்ல, பிஸின்னு சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஃலலுல் இபாதத்தி திலாவத்துல் குர்ஆன். இபாதத்திலேயே வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் குர்ஆன் ஓதுறது அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டான். எல்லா வணக்கத்தையும் விட குர்ஆன் ஓதுறது தான். இப்ப தொழுகையில் என்னங்க ஓதுறோம்? குர்ஆன் தானே. குர்ஆன் இல்லாட்டி அது தொழுகையே இல்லை, அப்படித்தானே? நோம்புல சிறந்த நோம்பு என்ன தெரியுங்களா? குர்ஆன் ஓதிட்டு நோம்பு வச்சு அதான் சிறந்த நோம்பு. ஜக்காத்து கொடுக்கும் பொழுது குர்ஆனோட கலந்து ஜக்காத்து கொடுத்தா சிறந்த ஜக்காத்து. ஹஜ்ஜு உம்ராவுல குர்ஆன் ஓதுனா அந்த சிறந்த ஹஜ்ஜு உம்ரா. குர்ஆன் இது எந்த இபாதத்துக்குள்ள போனாலும் அந்த இபாதத்தை அலங்காரமா காட்டிடும், அலங்காரமா அழகா காட்டிடும். இந்த கிளவிய குமரியாக்க மேக்கப் போடுறாங்களா இல்லையா, அதை விட சிறந்த வேலையை குர்ஆன் செய்யுங்க. ஓட்ட இபாதத்தை அழகான இபாதத்தை காட்டும். குர்ஆன் மட்டும் அந்த ஓட்ட இபாதத்துக்குள்ள போயிட்டா அப்போ இபாதத்து சிறந்த இபாதத்துன்னு ரசூலுல்லாஹி சொன்னது இப்ப விளங்குதா? அதனால குர்ஆன் ஓதுறத நாம வாழ்நாள் முழுக்க அதிகமா வச்சிருக்கணும். ரமதான் மாசத்துல இன்னும் அதிகமா இருக்கணும், இன்னும் அதிகமாக வச்சுக்க நாம முயற்சி செய்யணும். உலகத்துல எல்லாருமே சொர்க்கத்தை ஆசைப்படுறோம் இல்லையா? அவங்களுக்கு அப்புறம் எங்க போகணும்? சொர்க்கம் போயிடணும். அங்க போய் கண்ணியமா கம்பீரமா கௌரவமா சிறப்பா இங்கே அனுபவிக்காத எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழ்ந்துறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். சொர்க்கத்தை விரும்பாத மனிதன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது, நபிமார்கள் உட்பட. சொர்க்கம் வேணுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் எத்தனை துவா வச்சு கொடுத்துருக்காங்க. எப்பா இப்படி இப்படிலாம் துவா கேளுங்கப்பா அந்த சொர்க்கத்துக்கு கேட்டாங்களா இல்லையா? அப்போ உலகத்தில் சொர்க்கத்தை விரும்பாத மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சொர்க்கம் சிலரை விரும்புகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். நாம சொர்க்கத்தை விரும்புறோம், ஆனா சொர்க்கம் சிலரை விரும்புகிறதா. எனக்குள்ள வந்துரு, எனக்குள்ள வா, நீ எப்ப வருவ அப்படின்ட்டு. அதாவது வெளிநாட்டுக்கு போன தாயை தகப்பனை வரவேற்கும் பிள்ளைகளை போல எங்க அத்தா பிளைட் ஏறிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க, வண்டியில இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது குழந்தை எவ்வளவு ஆனந்தப்படும் தெரியுங்களா? இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். அத்தா வர்றாருன்னா நிறைய தனக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு வருவாருங்கிற ஆனந்தத்துல அந்த குழந்தை எங்க அளவுக்கு வர முடியும் அங்க வரைக்கும் வந்து அத்தா வரவேற்கும் இல்லையா? இதை விட பன்மடங்கான ஆர்வத்தில் சொர்க்கம் இருக்கிறது. இவர்கள் எப்போது எனக்குள் வருவார்கள் என்று ஆசைப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி சொர்க்கம் விரும்பும் சாராரில் ஒருவர் யாரு தெரியுமா? உலகத்தில் வாழும் போது குர்ஆனை நிறைய ஓதியவர்களை சொர்க்கமே விரும்புகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சொர்க்கம் நம்மளை விரும்பணுங்க, அதுதான் உண்மையான காதல். காதல்னா என்ன தெரியுங்களா? ஒரு தலை காதல், அது காதல் அல்ல. இருதலை, அதாவது நானும் அவளை விரும்பணும், அவளும் என்ன விரும்பணும், அந்த காதல்ல உண்மையான அதாவது ஒரு இனிமை இருக்கும். அதே மாதிரிதான் நாம சொர்க்கத்தை விரும்புறோம், சொர்க்கம் நம்மள விரும்பணுமா இல்லையா? அப்பதானே அது உண்மையான சொர்க்கத்துக்கு நமக்குமான ஒரு இணக்கம், ஒரு காதல், ஒரு பிடிப்பு இருக்கும். அப்ப சொர்க்கம் நம்மை விரும்ப வேண்டுமா? நாம் குர்ஆனோடு நிறைய வாழ்நாள்களை கழிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உலகத்துல மார்க்கப்படி வாழணும்னு எல்லாருமே நினைக்கத்தான் செய்யறோம். இறையச்சத்தோட வாழ்ந்துடும். அதே போல ஷஹீதுகளின் அந்தஸ்து நமக்கு கிடைச்சிடணும். நாளைக்கு மறுமையில வெற்றி அடைஞ்சிடணும். கெட்ட வழிக்கு நாம போயிடக்கூடாது. மவுத்து வரைக்கும் நேர் வழியிலேயே நிலைத்திருக்க வேண்டும். இப்படி எல்லாரும் இதை விரும்புறோமா இல்லையா? எல்லாரும் விரும்புறோம், யாரும் விரும்பாதவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார். முஆது பின் ஜபல் சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வோட ஒரு பயணத்துல இருந்தேன், ரசூலுல்லாஹ்வோட ஒரு பயணத்துல இருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், எனக்கு பயனை தரும் பயனளிக்கும் ஏதேனும் ஒரு அமலை கற்றுத்தாருங்கள். இது சஹாபாக்கள் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க.
ரசூலுல்லாஹ்வை பார்த்தாலே சஹாபாக்களை கேட்கிற முதல் கேள்வி, யா ரசூலுல்லாஹ் எனக்கு பயனான சொர்க்கத்துக்கு கூட்டிக்கிட்டு போற ஏதாவது ஒண்ணு கத்துக் கொடுங்கன்னு கேட்பான். அந்த மாதிரி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டவொடனே ரசூலுல்லாஹ் அப்பதான் இதை சொன்னாங்க, முஆத் நீ இரையச்சம் உள்ள மக்களில் ஒருவனாக ஆக வேண்டுமா? போருக்கு போய் வெட்டுப்படாமலேயே நீ ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற வேண்டுமா? நாளை மறுமை நாளில் வெற்றி அடைந்து விட வேண்டுமா? நீ தீய வழிக்கே போகாமல் மவுத்து வரை நேரான அல்லாஹ் சொன்ன விரும்பிய வழியிலேயே நீ மரணம் அடைய வேண்டுமா? இது எல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா குர்ஆன நிறைய ஓதிவா. அவ்வளவுதான், முடிச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ். இத்தனை 1000 தொழு, இவ்வளவு 1000 நோம்பு போய், இத்தனை 1000 ஜகாத்து கொடு, இத்தனை முறை ஹஜ்ஜுக்கு போ, அதெல்லாம் சொல்லல. ரசூலுல்லாஹ் அழகா இபாதத்தை லேசா சொல்றாங்க. இந்த எல்லாம் உனக்கு கிடைக்கணுமா? குர்ஆன நிறைய ஓதிவா முஆத் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் எல்லா இபாதத்தை விட சிறந்தது என்பதை இப்போது விளங்குகிறதா? ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வட்டுருக்குமான வார்த்தை இப்போது விளங்குகிறதா? எல்லாம் கிடைக்கணும்னா குர்ஆன நிறைய ஓதணும், தக்குவாவோட வாழணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டாருன்னு வைங்களேன். குர்ஆன நிறைய ஓதினா தக்குவா தானா வந்துடும். அவர் எங்கெல்லாம் போய் கடை சிறக்கல்ல வாங்குவதற்கு அது தானா வரும். ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். நாம கெட்ட வழிக்கு போக மாட்டோம். நிரந்தரமாக நல்ல வழியிலே அந்த குர்ஆன் நம்மை இருக்க வைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நாம தினந்தோறும் அல்லாஹ்வை நினைக்கிறோம்ல, எப்படி அல்லாஹ்வை நினைக்கிறோம்? திக்ரு, தஸ்பீஹாத்ல என்னென்னமோ, துஆவுல என்னென்னமோ இபாதத் அல்லாஹ்வை நினைக்கிறோம்ல. அல்லாஹ் நம்மள நினைக்கிறோமா இல்லையாங்க? எப்படி அல்லாஹ் நம்மள நினைக்கணும். அல்லாஹ் நம்மள நினைக்கிற மாதிரி நாம நடந்துக்கணும். அப்ப அதுக்கு இபாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதர் அலைக்கு பித்திலாவத்தில் குர்ஆன் பிதிக்ரில்லாஹ், குர்ஆன் ஓதுறதையும் அல்லாஹ்வுடைய திக்ர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் போன்ற திக்ர் செய்வதையும் உன் வாழ்க்கையில நீ நிரந்தரமாக்கிக் கொள். ஃபஇன்னஹு திக்ருல் லக ஃபிஸ் ஸமாயி, அப்படி நீ நிரந்தரமா ஓதிக்கிட்டு வந்தா, குர்ஆன் ஓதுறது திக்ர் செய்யறத நிரந்தரமா செஞ்சுக்கிட்டு வந்தேனா வானத்தில் உன்னை பற்றி நினைவு கூறப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்னங்க? வானத்துல யார் இருக்கா? அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். வானத்தின் பக்கம் யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கிறான். வானவர்கள் இருக்கிறார்கள். உயர்ந்த படைப்பு வானவர்கள், மலக்குமார்கள், அவர்கள் நம்மை நினைத்து பார்க்கிறார்கள். நம்மை படைத்த ரப்புவே நம்மை நினைத்து பார்ப்பான். காரணம் குர்ஆனை ஓதினால். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்துல என்ன கிடைக்கும்? குர்ஆனை நிறைய ஓதுனா வநூருல் லக ஃபில் அர்த், உலகத்திலே உனக்கு அது ஒரு பிரகாசமாக ஒளியாக இருக்கும். உன்னை நேர்வழியின் பக்கம் அழைத்து போவதற்கு அது கருவியாக பயன்படும். அப்ப குர்ஆன் ஓதுறத நிறைய இந்த அமல்களால் செஞ்சு வரணும்னு எக்கச்சக்கமான செய்திகளாக சொல்றாங்க. அதே போல நாம கேட்கிற துவா அல்லாஹ் எல்லாம் நமக்கு கபூலாகும். நினைக்கிறோமா இல்லையா? எதையோ எவ்வளவோ கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட, என்னென்னமோ கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட. அதாவது படிப்பத்தா, வேலையத்தா, அழகான மனைவியத்தா, அழகான கணவனைத்தா, சாலிகான பிள்ளையைத்தா, ஒரு கடை உத்தியோகத்தா, காசு பணத்தா, அந்தஸ்தத்தா, பெருமையத்தா, இப்படி எப்படியோ கேட்கிறோம். உச்சகட்டமாக அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்கிறோம் இல்லையா? உச்சகட்டமா சொர்க்கத்தை கேட்கிறோம். இந்த துவா எல்லாம் கபூல் ஆகணுமா இல்லையாங்க? சும்மா கேட்டுட்டு பகர் மாதிரி எல்லாம் தூக்கி போட்டு போயிடக்கூடாதுல்ல. கேட்டது கபூல் ஆகணும்ல. அப்ப கபூல் ஆகிறதுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இபாதத்தை சொல்லி கொடுக்குறாங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், அதாவது மன் கரஅல் குர்ஆன கானத் லஹு இன்தல்லாஹி தஅவத்துன் முஸ்தஜாபூன், குர்ஆனை யார் பலமையாக நிறைய ஓதி வரும் பழக்கம் வைத்திருக்கிறாரோ அவருக்கே அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுப்பானா. ஒரு துவாவை தர்றேன், அந்த துவாவை நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன். ஒரு துவாவை அல்லாஹ் தந்துறான். அவனே சொல்றான், அந்த துவாவை உனக்கு ஒண்ணு தருவோம்பா. அந்த துவாக்குள்ள நீ என்ன கேட்டாலும், நீ கேட்கிற துவா எல்லாம் கபூலாகும். ஹலாலா இருக்கணும், ஒழுக்கம் உள்ளதா இருக்கணும், கண்ணியம் உள்ளதா இருக்கணும். அப்படி கேட்டேனா அப்படி ஒரு துவா உனக்கு கிஃப்டா தாரேன். யாருக்கு? குர்ஆனை வளமையாக சிறப்பாக ஓதி வருபவர்களுக்கு அப்படி ஒரு துவா உண்டு. இன்ஷா அஜ்ஜலஹா லஹு ஃபித் துன்யா, அந்த துவாவை நீ இந்த துனியாவிலையும் அந்த துவாவை இந்த உலகத்திலே நீ பயன்படுத்தி உலகத்துல அது இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம், நல்லா தருவான். அதே மாதிரி அடுத்து சொல்றாங்க, இன்ஷா அஹ்ரஹா லஹு ஃபில் ஆகிரா, உலகத்துல எதுவும் வேணாம், அந்த துவா அப்படி பத்திரமா இருக்கட்டும், நாளைக்கு மறுமொழியில போய் பக்காவா லாபகரமாக என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீ ரெடி பண்ணி வச்சாலும் சரிதான். உனக்கு ஒரு துவாவை தந்தாச்சு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா யாருக்கு தெரியுமா? எல்லாம் தருவான், பார்த்து கொடுத்துருக்கான், நபிமார்களுக்கு தாங்க.
ரசூல்மார்களுக்கு தான். ரசூல் அப்படிதான் சொல்றாங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துவா உண்டு. அதாவது அல்லாஹ் நபிமார்களுடைய எல்லா துவாவை ஏற்றுக்கொண்டாலும் கூட அல்லாவா கொடுத்த அந்த துவாவுக்கு அல்லாஹ் அதிக கவனம் செலுத்துவான்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட், அன்பளிப்பு. குர்ஆன நிறைய ஓதுனவங்களுக்கு கிடைக்குதுன்னா சும்மாவா? அவர் எவ்வளவு உயர்ந்த இபாதத்து, எவ்வளவு கண்ணியமான இபாதத்து குர்ஆன் ஓதுறது அப்படிங்கிறது. அப்ப அந்த இபாதத்து மேல, அந்த குர்ஆன் ஓதுறது மேல நமக்கு அதிகமான ஆசை ஆர்வம் வரும். சஹாபாக்கள் உத்து பார்க்கணும் அவங்க வரலாறு எல்லாம். அவங்க இந்த இபாதத்துல, குறிப்பா அந்த குர்ஆன் ஓதுறதுல அளவு கடந்த நேசம் கொண்டார்கள் குர்ஆன் ஓதுவதை. புகாரியிலும் அபூ தாவூதிலும் நபிமொழி இப்படி பதிவு செய்யப்பட்டது. வாலிபன் முழுக்கோடு இருந்தார் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க அத்தா அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் அப்படித்தான் நிறைய தொழுதுகிட்டே இருப்பார், நிறைய நோம்பு வச்சுக்கிட்டே இருப்பார். குர்ஆன எண்ணிக்கை இல்ல, ஓதிக்கிட்டே இருப்பார். வேலைக்கு போகாம இருப்பாரான்னு நினைச்சிருக்கூடாது, வேலைக்கு போவாரு, சம்பாதிப்பாரு, தாயுத பொருளுக்கு உபகாரியா வாழுவாரு. எல்லாத்தையும் சம்பாரிச்சுக்கிட்டு தொழுகையில, நோம்புல, குர்ஆன் ஓதுறதுல ரொம்ப அளவு கடந்து இருப்பார். கல்யாணம் முடிச்சு வச்சாச்சா, கல்யாணம் முடிச்சு வச்ச பிறகு அவங்க வீட்டுக்காரம்மா ரசூலுல்லாஹ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு, உங்க தோழர் அதாவது பகல் பூரா நோன்பு வைக்கிறாருங்க, இரவு பூரா தொழுகிறாருங்க, குர்ஆன் ஓதுறாருங்க, என் தேவையே அவருக்கு இல்லைங்க, மனைவியை பத்தி அவர் சீன்றதே இல்லைங்க. எதுக்கு கல்யாணம் முடிக்கிறது ஒரு ஆம்பளைய? கணவன் மனைவியுமாக சந்தோஷமா இருக்கணும், குழந்தை குட்டி எடுக்கணும், சந்ததி பெருகணுமா இல்லையா? இது எதுவுமே இல்லையா? அவர் பக்கத்தை கூட வரமாட்டாரு. எப்ப பார்த்தாலும் நோன்பு, தொழுகை, குர்ஆன் திலாவத்து. இப்படியே கிழவனை பார்த்து சொல்லலங்க, வாலிபு முறுக்கோடு இருக்கும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அவர்கள் மனைவி ரசூலுல்லாஹ்விடத்தை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்பதான், ஓ கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு இவர் இப்படித்தான் இருக்காரா, அவட்ட வர்றதே இல்லையா, இது ஒரு பெரிய தப்பாச்சே அப்படின்னு கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லாஹ் இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாங்க, அதாவது நீ எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சுக்க, எல்லாத்தையும் தொழுகிறத, நோன்பு வைக்கிறத அப்படின்னு சொல்லும்போது குர்ஆன் ஓதையும் குறைச்சுக்க. எந்த அளவுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட, அதாவது அவர் அந்த குர்ஆன் ஓதுறத மட்டுப்படுத்துறது, குறைக்கிறதுக்கு இப்படி சொன்னாங்க, இனிமே நீ குர்ஆன மாசத்துல ஒரு முறை ஓதி முடிச்சா போதும், எல்லா நேரமும் குர்ஆனை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அப்புறம் மனைவிக்கு செய்ய வேண்டியது செய்யாமல இருக்கக்கூடாது, சரியா அப்படின்னா. அப்ப அவரு சொன்னாரு, இன்னி அஜிதுப்பா ரசூலுல்லாஹ், நான் ரொம்ப பலமான ஆளு, நீங்க சாதாரண ஆளு நினைச்சிட்டீங்களா, நான் ரொம்ப பலமான ஆளு, ஒரு மாசத்துக்கு இல்ல நீ நாளை குறைச்சு சொல்லுங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆனா முடியாது, நீங்க நாளை குறைங்க, குர்ஆன் மேல இருக்க அவ்வளவு இஷ்கு, எவ்வளவு பிரியம் அப்படின்னா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது 20 நாளைக்குள்ள ஒரு குர்ஆன் முடி. ஒரு மாசம் சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான உடம்பு இருக்குன்ட்டு பரவாயில்ல, அப்ப 20 நாளைக்குள்ள ஒரு குர்ஆன் முடிப்பா, அதுக்கு கீழே எல்லாம் வந்துடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவரும் விடுற மாதிரி இல்ல இன்னும் நாளை இன்னும் குறைங்க, குர்ஆன் நான் நிறைய ஓதணும் அப்படின்ட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 15 நாளை வரைக்கும் ஒரு குர்ஆன் முடிச்சிரு, 15 நாளைக்குள்ள ஓதுனா போதும் அப்படின்னா. அவரும் விடுற மாதிரி இல்ல, 10 நாள்ல முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவரும் விடுற மாதிரி இல்ல. அப்படிதான் இறுதியா வந்துட்டாங்க. இப்படியே கேட்டு கேட்டு தினந்தோறும் ஒரு குர்ஆன் முடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டாரு போல இருக்கு. நம்மகிட்ட இருந்து அதுக்காண்டி ஒப்புதல் வாங்க பாக்குறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் எண்டு கார்டு போட்டாங்க அவருக்கு. குர்ஆன் ஓதுறது இப்படித்தான் ஓதணும்ட்டு, இவ்வளவுதான் ஓதணும் எண்டு கார்டு போட்டுட்டாங்க. அதாவது வாரத்தில் ஒரு வாரம், அதாவது 7 நாளைக்குள்ள நீ குர்ஆன் முடிச்சா போதும், 5 நாள் 4 நாள் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வலா தஸித் அலா ஸாலிக, இதை விட இனி அதிகப்படுத்தாதே அப்படின்ட்டான். அதனாலதான் இந்த ஹதீஸின் கீழால சட்டம் சொல்றாங்க, சுன்னத் என்ன தெரியுங்களா, 7 நாளைக்கு ஒரு முறையாவது குர்ஆன் முடிக்கணுமா. நாம ஆகின்ற ஒரு முறையை குர்ஆன் முடிக்கிறது இல்லையே, வருஷத்துல ஒரு முறையை குர்ஆன் முடிக்கிறது இல்லையே. ஆனா சட்டம் என்ன, 7 நாளைக்கு ஒரு முறை சஹாபாக்கள் பெரும்பாலான நபித்தோழர்கள் குர்ஆன் ஓதி முடிப்பார்கள். அட்ட டு அட்ட வாரத்துக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்களாம் சஹாபாக்கள். நாம வருடத்துக்கு கூட குர்ஆன, சில பேருக்கு குர்ஆன் எப்படி இருக்குன்னு கூட தெரியாம இருக்கு, அல்லாஹ் பாதுகாப்பானா. குர்ஆனுடைய எழுத்து எப்படி இருக்கும், அலிப்னா என்ன, பான்னா என்ன, தாய்னா என்ன, அது கூட பாவம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் இருக்கத்தானே செய்றாங்க. சஹாபாக்கள் 7 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிப்பாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டு போனார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சட்ட நிபுணர், ஹதீஸ் துறை நிபுணர், நிறைய ஹதீஸ் அவர் அறிவிச்சிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய சிறப்பை பற்றி மட்டும் அவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பெரிய இபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஆனா நோம்பு வைக்கிறது மட்டும் குறைச்சிக்குவாங்களாம். எல்லா இபாதத்தும் செய்வாங்க, நோம்பு மட்டும் குறைச்சிக்குவாங்க. அதாவது மாசத்துல அந்த பிறை 13, 14, 15 இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வைப்பார். அதுக்கு மேலெல்லாம் பெருசாலாம் நஃபிலான நோம்பு எல்லாம் வைக்க மாட்டார். ரமதான் வைப்பாரு, சுன்னத்தான நோன்பு, நஃபில் மாசத்துல 3 நாள் இதெல்லாம் வைப்பாரு. இதை தாண்டி பெருசான நோன்பு மேல அவர் கவனம் செலுத்த மாட்டார். அப்ப கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பெரிய மேத, நோம்பு விஷயத்துல நீங்க என்னங்க கொஞ்சம் கம்மியாவே இபாதத் செய்யற மாதிரி இருக்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்ட போது அவர் சொன்னாரு, நான் நோம்பு தினந்தோறும் அல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வந்து நம்ம மாசத்துல 5 நாள் 10 நாள் அப்படி நோம்பு வச்சேன்னா என் உடம்பு பலகீனம் ஆயிடும். உடம்பு பலகீனம் ஆயிட்டா குர்ஆன் ஓதுற எண்ணிக்கை குறைஞ்சிருமே. குர்ஆன் நான் ஓதிக்கிட்டே இருக்கேன், எண்ணிக்கை இல்லாம ஓதிக்கிட்டு இருக்கிறேன், அந்த எண்ணிக்கை குறைஞ்சிரும், என்னால குர்ஆன் ஓத முடியாம உடல் பலகீனம் ஆயிட்டா. அப்ப குர்ஆன் ஓதுறது சில நேரத்துல நஃபிலான நோன்பை விட சிறந்தது என்று சட்டமேதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சட்டம் சொல்லி தருகிறார்கள். அப்ப அவ்வளவு சிறப்பானது இந்த குர்ஆனே. குர்ஆன் ஓதுறதுல பிரியம் பற்று நமக்கு தானாவே வேணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க, குர்ஆன் ஓதுனா எவ்வளவு நன்மை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, எண்ணிக்கை நல்ல ஒரு உதாரணத்திற்கு. ஒருவர் வந்து தொழுகையில நின்று தொழுகிறார், நின்று தொழும்போது அவர் குர்ஆனை ஓதுகிறார். ஒரு எழுத்துக்கு அவர் ஓதுற ஒரு எழுத்துக்கு 100 நன்மை பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறார். அதே நபர் நிற்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டு தொழுகிறார், அந்த தொழுகையில குர்ஆன் ஓதுகிறார், அவருக்கு 50 ஒரு எழுத்துக்கு 50 நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறார். தொழுகையே இல்லைங்க, ஒதுவோட ஒருத்தர் குர்ஆனை ஓதுறார், ஒதுவோட ஒருத்தர் குர்ஆன் ஓதுனா ஒரு ஹர்ஃபுக்கு 50 நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறார். ஒருத்தருக்கு ஒதுவும் இல்லை, குர்ஆன் மனப்பாடமும் உள்ளத்துல வச்சிருக்காரு, ஏதோ குழு இல்லாவோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லது குர்ஆனுடைய ஒரு பகுதியோ அல்லது குர்ஆன் முழுக்கவோ உள்ளத்துல வச்சிருக்காரு, ஒது இல்ல, குர்ஆன் ஓதுறாருன்னு வைங்களேன். ஒது இல்லாமல் குர்ஆனை ஓதினால் 10 நன்மைகள் ஒரு எழுத்துக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஓதுபவரை கேட்டால் கேட்பவருக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. கொஞ்சம் பெருக்கி பாருங்களேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுத்த கூட்டுங்க, அதோட 100, 50, 25, 10 கூட்டி பாருங்க, எண்ணவே முடியாது, எண்ணவே முடியாது, அவ்வளவு நன்மை. அதனாலதான் சொன்னோம், 10 நிமிஷத்துக்குள்ள லட்சக்கணக்கான நன்மையை நாங்க அல்லாஹ்ட்ட வாங்கணும்னா குர்ஆன் ஓதுறதை விட்ட எந்த இபாதத்தாலும் முடியாது, எந்த இபாதத்தாலும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதுல குர்ஆன்ல இன்னொரு ஸ்பெஷல் இருக்குங்க, இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன தெரியுங்களா, நாம எல்லாரும் விரும்புறதுதான் வாழும் வரை உடல் தாக்கத்தோடு சக்தியோடு வாழறது. கீழே விழுந்து படுத்த படுக்கையில மலஞ்சலம் கழிச்சுக்கிட்டு அது கொண்டாட்டி அள்ளி போட, மருமக அள்ளி போட, மக அள்ளி போட, முகம் சுடிக்க, இந்த நிலை வந்துடவே கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோமா இல்லையா? நினைக்காத ஆள் உண்டா? படுத்த ஒண்ணு டக்குன்னு ரூஹு போயிடணும், அல்லாட்ட போயிடணும், அப்படிதான் நினைக்கிறோம். ரூஹு போறதை பத்தி ஒரு 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 நிலையாவே இருக்கக்கூடாது, அப்படி ரூஹு பிரிஞ்சு நினைக்கிறோம். ஆனா சில பேர் மாத கணக்க படுத்த படுக்கையில கிடக்குறாங்களே, அந்த அதாவது வந்து விழுப்புண்ணு அளவுக்கு முருகெல்லாம் புண்ணாயி அவங்க மருந்து மாத்திரை போட்டு டாக்டர் அப்படியே தூக்கிக்கிட்டு போற மாதிரி, குழந்தையை தூக்கிட்டு மாதிரி எவ்வளவு ஆண்கள் பெண்கள் அந்த இறுதி நாட்கள்ல கஷ்டத்தோடு கழிக்கிறார்களா இல்லையா? அதுக்கு பேர் அரபியில அறுதல் நூறுன்னு சொல்லுவாங்க. தன் சுய தேவையை தன்னால் செய்ய முடியாத நிலை. படுத்த படுக்கையிலேயே மலமும் ஜலமும் கழிச்சுக்கிட்டு இருந்தா யாருக்குங்க ஒரு ஒரு முகச்சுடிப்பு வராது? அன்பான மனைவி, அவளுக்கு நிறைய நாம தியாகம் பண்ணியிருக்கோம், நிறைய வாங்கி கொடுத்திருக்கோம். அப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாலும் கூட அவள் முகம் சுளிப்பாள். இந்த ஆளு மௌட்டா போக மாட்டானா, எவ்வளவு நாள் தான் இப்படியே கிடப்பான், அந்த ஆளுக்கு நம்ம சிதுமது பண்ண முடியல, வாடை அடிக்குது, யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க, அந்த ரூமுக்குள்ள போக முடியல, அப்படி எத்தனை வீடுகள் இருக்கா இல்லையா? அறுதல் உமூருன்னு சொல்லிட்டு கட்டிய மனைவி நம்மை ஒதுக்குவாள், பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மை ஒதுக்கும், மருமக்குமார்களை சொல்லவே தேவையில்லை. இப்படி ஒரு நிலை ஒரு வீட்டுல ஒரு பெரியவர் கிடக்கிறாருன்னா மருமக தனி கொடுத்தா போயிடுவான், ஐயோ வேண்டாவே வேண்டாம்ப்பா, நான் முதல்ல வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இல்லையா? அப்ப அறுதல் உமூரு பல இடங்களில நடைபெற்று கொண்டு இருக்கிறதே, அது நாம் அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமா? அதற்கும் மார்க்கும் வழிமுறை சொல்லுகிறதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய விரிவுரையாளர் ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க, மிகப்பெரிய அறிவாளின்ற மாதிரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா நேரமும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு வயது சிறியதா இருந்தாலும் பக்கத்திலே வைத்திருப்பார்கள். நாட்டுடைய ஜனாதிபதி, மிகப்பெரிய சட்ட மேதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அந்த சின்ன பையரை, அவர் சின்ன வயசு உள்ளவரை பக்கத்திலே வச்சிருப்பாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? குர்ஆனுக்கு அவர் சொல்லும் விரிவுரை சரியாக இருக்கும்.
அவர் சொன்ன விரிவுரை அச்சு பிசராமல் இருக்கும். குர்ஆனுக்கான கருத்தையும் விரிவுரையும் ஆழங்களையும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் என்ற அளவுக்கு ஒரு பெரிய வேலை குர்ஆனுடைய அறிவு கொட்டி கிடந்துச்சு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மாணவர் இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ். இதை போன்ற குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்வார்கள், மன் கரஅல் குர்ஆன், யார் குர்ஆன் ஓதுவதை வாழ்நாளில் அதிகமாக கடைபிடித்து வருகிறார்களோ, லம் யரது இலா அர்தலில் உமூர், அர்தல் உமூர் என்ற தன் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத அந்த நிலை அவர்களுக்கு வரவே வராது. குர்ஆனை நிறைய ஓதுற பழக்கம் இருந்துச்சுன்னா நாம படுக்கையில கடுக்கும் நிலை, படுக்கையிலே கடந்தை சீரழியும் நிலை, பிறர்கள் முகம் சுளிக்கும் நிலை, அந்த நிலை இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தரவே மாட்டான். அல்லாஹ் தராத அளவுக்கு படுப்பாரு ரூஹு போயிடும். அப்படி ஈஸியா அல்லாஹ் அந்த ரூஹை எடுத்துருவான். இந்த கண்ணியம் எங்க கிடைக்கும்? அறுதல் உம்முல் வராம இருக்கணும்னா குர்ஆனை நிறைய ஓதணும்னு சொல்றாங்களே, குர்ஆனை நிறைய ஓதுனா இது தானா கிடைக்கும் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் இதை விடலாமா? நாம இந்த நிலை வரக்கூடாது யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, அறுதல் உம்மூரை படுக்கையில நாம் கடக்க வேண்டிய நிலை வந்துவிடக் கூடாது என்று அதை பற்றி பயப்படுபவர்கள் குர்ஆன் ஓதியே ஆக வேண்டும். குர்ஆன் ஓதும் பழக்கத்தை வைத்தே இருக்க வேண்டும். அதே போல இன்னைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க காலம், 3வது மாசம் 10th எக்ஸாம், +2 எக்ஸாம், இதெல்லாம் எக்ஸாம் ஆரம்பிக்கிற காலம் இல்லையா? இந்த எக்ஸாம் உடைய பிள்ளைங்க, எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க கவனம் செலுத்த வேண்டியது என்ன? நினைவாற்றல் வேணும். ரொம்ப மாணவர்களுக்கு நினைவாற்றல் இல்லைன்னு சொன்னா அவன் எக்ஸாம் பாஸ் பண்றதே பெரும்பாடாயிரும். அப்புறம் எங்க பெரிய பெரிய படிப்பு, பெரிய பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் போறது. குழந்தைகளுக்கு மிக முக்கியமானது இந்த நினைவாற்றல். இந்த நினைவாற்றலை பெருக்குவதற்கும் கூட மார்க்கத்தின் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு சீரின், முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்வதில் அந்த காலத்துல அவங்களை விட பெரிய ஆள் கிடையாது. கனவுக்கு விளக்கம் சொல்லும் மேதை, தாபிஈன்களில் மூத்தவர், ஹதீஸ்களை அறிவிப்பாளரில் ஒருவர், மிகப்பெரிய மார்க்க நிபுணர், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியர், இப்படி பல வகை பன்முகத்தன்மை உள்ள முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்துல ஒருவர் விளக்கம் கேட்கிறார். ஹஸ்ரத், நான் நேற்றுக்கு ஒரு கனவு கண்டேன். வெள்ளி பாத்திரத்துல தேன் ஊத்தி இருக்கு, நான் நாக்கால நக்குற மாதிரி கனவு கண்டேன். நாக்கால அந்த வெள்ளி பாத்திர தேனை நக்குறேன் அப்படின்னு ஒரு கனவு கண்டேன். இந்த கனவுக்கு என்ன விளக்கம்னு கேட்க இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, நீ எதை படிச்சாலும் மறந்து போயிருவே, அப்படித்தானே அப்படின்னா. ஆமா, இதுதான் அந்த கனவு சொல்லுது. நீ படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடுற, மறதியாளனா இருக்கிற, படிச்ச கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் கேட்டா தெரியாது, மறந்து போயிடுற. அப்படியான்னாங்க. ஆமா அந்த நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? அதாவது வாப்பா, படிச்சதெல்லாம் மறந்து போகுதுன்னு கவலை இருக்குல்ல, நினைவாற்றல் வேணும்னு ஆசைப்படுறேல, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். குர்ஆன் நிறைய ஓதி வாப்பா, குர்ஆனை நிறைய ஓதி வந்தேன்னா நினைவாற்றல் பலப்படும். அதாவது மறதி என்பது காணாமல் போகும். மறதிங்கிறது காணாம போயிடும். மறதி மட்டும் வந்துச்சுன்னு வைங்களா, அது பெரிய முசீபத்துங்க. சில நேரத்துல நம்ம ஆள் என்ன பண்ணுவாரு, குளிக்க போறதுக்கு முன்னாடி துண்டு எங்க அப்படின்னு பொண்டாட்டியை திட்டுவாரு, பிள்ளைய திட்டுவாரு. பொண்டாட்டியும் பிள்ளையும் அவரை உத்து பார்த்தா, செண்டால தோறு மேலே போட்டு துண்டை தேடுற இலவுமே அப்படின்னு வீட்டுல சொல்றாரா இல்லையா? தோடு மேலே போட்டுட்டு துண்டை தேடுற ஆள்லாம் இருக்குங்க பாத்ரூம் குளிக்க போகும்போது. இதில் பல வீடுகள்ல நடந்திருக்குது. உண்மை அதுதான். அந்த அளவுக்கு நினைவாற்றல் இல்லாம போச்சு. தோல்ல கிடக்கிறது தெரியாம தேடுற ஒரு பொருளை கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், அதை விட்டு பொழுதன்னைக்கும் தேடுவாரு, தேடி சத்தம் போடுவாரு, வீட்டை உண்டிலன்னு ஆக்கிடுவாரு. அப்புறம் பேரப்பன சொல்லுவோம், என்ன தாத்தா கத்திக்கிட்டு இருக்க, அந்த அருக்கு கண்ணு தெரியலையாமா. ஆமாடா, போச்சு, எனக்கு தெரியலையே, இவன் சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு அப்படின்னு பெருசு சில பேர் சொல்றவா இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நினைவாற்றல் குறைந்ததால். கொஞ்ச காலம் கழிச்சு பேர வந்தா கூட தாத்தாவுக்கு தெரியலங்க, யாருப்பா நீ, நான் இன்னார் வீட்டு பிள்ளை, அதோட என் மயம் பிள்ளையா, என் மக வீட்டு பிள்ளையா கேட்கிற பெரியவங்க இருக்காங்களா இல்லையா? கண்ணு நல்லா படிச்சுன்னு தெரியும், வந்தது யாருன்னு தெரியாது. அத பெத்த மகளை கூட சில நேரத்துல தெரியாம போயிடுதுங்க, மயனை தெரியாம போயிடுதுங்க. ஏன்? உச்சகட்டம் மதியம் சாப்பிட்டு இருப்பாங்க, வெளியே இருந்து ஆளு வந்தா எனக்கு சாப்பாடே கொடுக்கல அப்படிமா. என்னடா சாப்பாடு கொடுக்கலையா? ஒரு தட்டு நிறைய மனுஷன் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சான் அப்படின்றாங்களா இல்லையா? சாப்பிட்டது மறந்து போயிருது, பெத்த பிள்ளை மறந்து போயிருது, பேர பிள்ளை மறந்து போயிருது. இப்படி மறந்து எவ்வளவு மோசமானது.
இந்த மறதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? அப்ப என்ன செய்யணும்? வாழுங்காலத்துல குரான நிறைய ஓதணும். குரான நிறைய ஓதுனா மறதி வராதுங்க. அப்ப இந்த மாணவர்களுக்கு நாம என்ன சொல்லி கொடுக்கணும்? மயன்ட்ட, மகள்கிட்ட, பேரம் பேத்திட்ட எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி காலையில எழுந்து சுபுகு தொழுதுட்டு ஒரு யாசின ஓது மகனே, ஒரு யாசின ஓது. ரசூல் என்ன சொன்னாங்க? யாசின் ஓதிட்டு என்ன கேட்டாலும் கபூலம் இல்லையா? தாரமீல நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த பையன் எக்ஸாமுக்கு போறான், அவனை எழுப்பி விடணும், சுபுகு தொலை வைக்கணும். தொழுது முடிச்சு ஒரு யாசின ஓது மகனே, ஓதி இறைவா நான் எக்ஸாமுக்கு போறேன், எனக்கு நினைவாற்றலை தான், நான் போய் அதுல உள்ள கொஸ்டின் எல்லாம் பக்காவா எழுதி ஸ்கூல்லயே ஸ்டேட்லயே முதல்ல வந்து நிக்கணும். அல்லாட்ட ஓதிட்டு துவா செஞ்சுட்டு எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்தா படிச்சதெல்லாம் மட 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 மடன்னு வரும். அழகா எழுதி முடிச்சு மடிச்சு கொடுத்துட்டு முதல் ஆளா வெளியே வந்துடலாம் ஹாலை விட்டு இல்லையா? இது எதுக்கு? படிச்ச மாணவனுக்கு தான், படிக்காத முட்டா பைய மாணவனுக்கு இல்ல. ஆமா, அது விளங்கிக்கணும். அதாவது படிக்கவே வேணாம் இருப்பா அசர்த்து புராண யாசின ஓதிட்டு உள்ள போயிருவோம். ஏன் விழுந்து விழுந்து இரவு போனா படிக்க எக்ஸாம்ல முதல் ஸ்டேட்ல கிடைக்குமாம, அடே இது நல்லா இருக்கு பயானு அப்படின்ட்டு போய் புத்தகத்தை மாசம் பூரா படிக்காம அந்த நேரம் போய் யாசின ஓதிட்டு சபோகாரி மாதிரி ஓதிட்டு போய் உட்காந்தா வராதுங்க. ஆமா, அதெல்லாம் அந்த மேஜிக்ல எல்லாம் பண்ண மாட்டான். படிச்சிருக்கணும். படிச்சதுக்கு பிறகு நினைவாற்றல் வரணும்ல. சில பேர் சொல்றாங்க, கேட்டிருக்கோம்ல, இந்த எக்ஸாம் ஹால விட்டு வந்தோன்னு ஞாபகம் வந்துச்சு, அடாடா போச்சே விட்டுட்டு 10 மார்க்கு போச்சே, 5 மார்க்கு போச்சே, இப்ப வந்த நினைவு அந்த ஹாலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது வந்திருக்க கூடாதா அப்படின்னு எத்தனை மாணவர்கள் மாணவியர்கள் புலம்புறாங்களா இல்லையா? அந்த நினைவாற்றல் அங்கே உங்களுக்கு கை கொடுக்க வேண்டுமையானால் ரப்பினிடத்தில் குர்ஆனின் மூலமாக முறையிட்டு விட்டு போக வேண்டும். உங்கள் பிள்ளைகளை அப்படி பக்குவப்படுத்துங்கள். அந்த பிள்ளைகள் உண்மையாகவே அந்த எக்ஸாமில் வெற்றி அடைந்து வருவார்கள். இப்படி மார்க்கம் பல வகையான நம்முடைய தேவைகளுக்கு குர்ஆனை மட்டுமே முன்னுக்கு கொண்டு வைக்கிறதுங்க. குர்ஆனை ஓதுறதுனால அவ்வளவு நன்மை இருக்கு. அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே நாம நினைக்கிறோம் இவர் பெரிய ஆளு, அவர் பெரிய ஆளு, அவர் சிறந்தவர் அப்படின்னு பல பேர்த்த சொல்றோமா இல்லையா? சயின்டிஸ்ட பார்த்து, பெரிய டாக்டரை பார்த்து, பெரிய பேராசிரியரை பார்த்து, பெரிய பணக்காரரை பார்த்து இவர் பெரிய ஆளுங்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர். இவர்தான் உலகத்திலேயே சிறந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், உலகத்திலே சிறந்தவர் யாருங்க? குர்ஆனை இவர் படித்து குர்ஆன் ஆசிரியராக இருக்கிறார். குர்ஆனை குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிறார். அது இணையதளத்தின் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ எப்படி இருந்தாலும் அவர்தான் உங்களிலேயே மிகச் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனாலதான் குர்ஆன் ஓதி கொடுத்த ஆசிரியரை மட்டும் மறக்கவே கூடாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா உங்களுக்கு மொத்த இபாதத்தை முதல்ல யாரு கத்துக் கொடுத்தது? உங்க அம்மா அத்தாவை விட இந்த இடத்துல குர்ஆனை கத்துக் கொடுத்தவர் வந்துருவார். குர்ஆனை கத்துக் கொடுத்தவர் தான் உயர்ந்த இடத்துக்கு வருவார். அப்போ குர்ஆனை கத்துக் கொடுத்தவர்களை, கற்றுத் தந்தவர்களை மவுத்து வரை மறக்க கூடாது. காரணம், நமக்கு எல்லா நன்மையும் கற்றுத் தந்தவர் அவர். எல்லா நன்மையும் குர்ஆனுக்குத்தான் இருக்கார். எல்லா நன்மையும் குர்ஆனுக்குத்தான் இருக்கிறார். அப்ப குர்ஆன் என்பது மிகப்பெரிய அபாரமான ஆற்றலுக்கு உரியது. அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டாமா? குர்ஆனை எனக்கு ஓத தெரியலங்க அப்படின்னு தப்பிச்சு போயிட முடியாது. ஒரு குழுவுல்லா சூரா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போமா இல்லையா? அதையாவது குர்ஆன் ஓதுற ஆசிரியர் மடக்கி ஓதுங்க. ஃபாத்திஹா சூராவை மடக்கி ஓதுங்க. இன்னாத்தைனாவை மடக்கி ஓதுங்க. இந்த ரமதான்ல நிறைய ஓதணுங்க. இந்த ரமதான்ல நிறைய ஓதணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் வந்தது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துச்சு. 23 வருட காலம் வந்துச்சு. 23 வருடம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதாவது ரமதானில் ஆரம்பித்த குர்ஆன் இறக்கம் அடுத்த ரமலான் முழுவதும் ஜிப்ரீல் வந்துருவாங்க. யா ரசூலுல்லாஹ் இங்க வாங்க, போன ரம்ஜான்ல இந்த ரம்ஜான் வரைக்கும் நம்ம உங்களுக்கு குர்ஆன் இறக்கி இருக்கிறோமா? ஆமா, அந்த குர்ஆனை நான் இப்ப ஓதி காட்டுறேன், நீங்க காதுல வாங்கி நின்று என்கிட்ட ஓதி காட்டணும் அப்படின்னு ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு தான் நபியர்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். யார்ட்டையும் பேசாம பள்ளிக்குள்ளேயே இருந்தாங்க ரசூலுல்லாஹ்னா குர்ஆனோடு தொடர்புக்காக இஅ்திகாஃப் என்ற இபாதத்தை உலகத்தில் அறிமுகப்படுத்தினார்கள். அப்படி ஒவ்வொரு வருடமும் குர்ஆனை எவ்வளவு இறங்குச்சு அதையெல்லாம் ஜிப்ரீல் ஓதி காட்டுவாங்க. மீண்டும் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிடுவாங்க. இது முடிஞ்சிடும். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துடைய வருடம், ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துடைய வருடத்துல ஜிப்ரீல் அதே போல ரமலான் வந்தாங்க. ரமலான் வந்து யா ரசூலுல்லாஹ் மொத்த குர்ஆனையும் நான் உங்களுக்கு 2 முறை ஓதி காட்டுகிறேன், நீங்கள் உள்வாங்கி மீண்டும் இடத்துல 2 முறை ஓதி காட்டுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல ஜிப்ரீல் ஓத ரசூலுல்லாஹ் ஓத அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முற்று பெற்றது.
இந்த ஹதீஸ்ல இருந்து சட்டம் சொல்றாங்க. வாழ்நாள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் 2 முறை குர்ஆன் ஓதுவது சுன்னத்து. 2 முறை குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்தது, ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கற்றுத்தது. அல்லாஹ் நம்ம எப்படித்தான் ஏவி இருக்கிறான். 2 முறை குர்ஆனை ஓதணும். அப்ப 2 முறை ஓத, அதை விட சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுங்களா? 5 வேளை தொழுகையாளிகளுக்கு 5 வேளை தொழுகையாளிகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்துக்கு ஒரு 3 பக்கம் அல்லது 2 பக்கத்தை ஓதுனா ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு. ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுனா ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் வந்துருச்சா? 12 மாசத்துக்கு 12 குர்ஆன். 2 என்னங்க 12 ஓதலாம். ஈஸியா பிரிச்சு ஓதலாம். மொத்தமா உட்கார்ந்து ஓதணுங்கிற அவசியம் இல்லை. நேரம் கிடைக்காது. எல்லாம் நம்ம ஆள்லாம் பயங்கர பிஸி இல்லையா? இந்த பிஸிங்கிற எங்க இருக்குல பார்க்கலாம். இந்த பள்ளிவாசல் இப்ப பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சலாம் கொடுத்தோன்னே கட்டாட்டம் ஓடுவாங்க. தேப்பா உலகத்திலே பெரிய பிஸி, ரொம்ப பெரிய பிஸியா இருப்பான். பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டோம், இபாதத்துக்கு வந்துட்டோம், அஜருக்கு சலாம் கொடுத்தா போறா சிட்டா பரடா அப்படிங்கிறாங்க. அவ்வளவு பெரிய பிஸி. ஆமா இருக்காங்க. நம்ம பள்ளியில இல்ல, எல்லா பள்ளியிலயும் நடக்குது. கஅபாவுல கூட நடக்குது. போனா பார்க்கலாம். அவ்வளவு பிஸி. அதனால அந்த பிஸியான ஆளை புடிச்சு பள்ளிவாசல உட்காருங்க, நீங்க ஓடுங்க, அஜர்த்து கேட்பாரு, அஜர்த்து ஓடுறாரு, நீங்க கேட்பாரா? நடக்குமா? வேண்டாம். அப்ப நீங்களே ஒவ்வொரு பக்தும் ஒரு 3 பக்கம் 4 பக்கம் அப்படியே ஓதிக்கிட்டே வந்தோம்னா ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் வந்துருச்சா இல்லையா? அசால்ட்டா குர்ஆனை முடிச்சிடலாம். அப்ப குர்ஆனை முடிச்சிட்டோம்னா என்ன ஆச்சுங்க? 12 குர்ஆன் வருஷத்துக்கு. 12 குர்ஆனே பெரிய விஷயம் தான். அறுவல் உம்மூர் நமக்கு வராது, நினைவு குறைகிறது வராது, முஸ்தஜாவுடைய துஆ நமக்கு கிடைச்சிரும், நெருக்கம் கிடைச்சிரும், அல்லாஹ்வுடைய செருக்கம் நம்மள விரும்பும். இப்படி எல்லா சுப செய்தியும் குர்ஆனுக்குள்ளே இருக்கு. அப்ப குர்ஆன் நம்ம அதிகமா ஓதணும். இந்த குர்ஆன்ல எனக்கு அதுவும் முடியாதுங்கிற உலகத்துல யாராவது உண்டாங்க? பாத்தியா சூறாவே தெரியாதுங்கிற ஆள் இல்ல இல்லையா? குழுவல்லா சூறா கூட தெரியாதுங்கிற ஆள் இல்ல. அப்படி ஏதாவது ஒரு குட்டி சூறாவாவது இருக்குங்க. அதையாவது இந்த ரமலான்ல மடக்கி ஓதுங்களேன். பள்ளிக்கு தொலை வரீங்கல்ல, தொலை வரும் பொழுது குர்ஆன் ஓதிக்கிட்டே வாங்களேன். வீட்டுக்கு போகும்போது குர்ஆன் ஓதிக்கிட்டே போங்களேன். வேலை பார்க்கும்போது குர்ஆன் ஓதிக்கிட்டே பண்ணுங்களேன். வாய்க்கு வேலை உள்ளவங்க கம்மி, உடம்புக்கு வேலை உள்ளவங்க அதிகம். அப்ப குர்ஆன் ஓதிக்கிட்டே அந்த வேலைகள் எல்லாம் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச சூறாவை திரும்ப ஓதலாம். காரணம், ஒரு எழுத்துக்கு ஒழுவோட ஓதனா 10 இல்லையா? ஒழு இல்லாம ஓதுனாலே 10 இல்லையா? அப்ப எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குதா இல்லையா? இதையெல்லாம் யோசிச்சுதான் குர்ஆன் நாம அதிகப்படியா ஓதணும்னு சொல்றது. சரிங்க, அதுவும் இல்ல. குறைஞ்சது குர்ஆனை ரமலான் மாசத்துல திறந்து வச்சு அந்த வரிக்கு வரி கையை வச்சாவது பார்க்கலாம். அது ஒரு பெரிய பரக்கத். இறைவா, எனக்கு ஓத தெரியல ரஹ்மானே, எனக்கு ஓத தெரியல, வயசெல்லாம் கடந்துருச்சு, 60-70 ஆகி போச்சு, இனிமே நம்ம மரமண்டையில ஏறாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரமலான் மாசத்திலேயாவது அந்த குர்ஆனை திறந்து அப்படியே லேசா மெதுவா, இது என்னமோ தெரியல, ஏதோ ஒரு சுரியானி ஏதோ ஒரு பாஷையில எழுதியிருக்காங்கிற மாதிரியாவது அதை அப்படியே கையை தடவியாவது பார்க்கலாமுங்க. குர்ஆனை சுமப்பது கூட பரக்கத். குர்ஆனை சுமப்பது கூட பரக்கத்தே. ஆனா நம்ம ஆளு வந்ததும் வந்துச்சு பாருங்க, டெக்னாலஜி. அல்லாஹு அக்பர். குர்ஆனை தூக்குனா நன்மைன்னு பார்த்தா நம்ம ஆள் செல்போனுக்குள்ள குர்ஆன் வச்சிருக்கான். குர்ஆன் பள்ளிக்குள்ள வந்தாலும் கூட எடுத்து ஓதாம செல்போன்ல தான் நம்ம அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கோம், அப்படியே தடவிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா சட்டம் என்ன தெரியுங்களா? குர்ஆன்ல இருந்து ஓதுனாதான் பரக்கத். செல்போன்ல ஓதுனா கூடுனா கூடும். ஆனா பரக்கத்துங்க ஒண்ணு அந்த செல்போன்ல கிடையாதுங்க. செல்போனுக்குள்ள எல்லா பலாயும் இருக்குல்ல, அதோட சேர்த்து குர்ஆனும் இருக்கு, அப்படித்தான். ஆனா குர்ஆனுங்கிற அந்த கிதாபுக்குள்ள வேற எதுவுமே இல்ல. அப்ப குர்ஆனை தூக்கி ஓதணுங்க. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவங்க குர்ஆனை எடுக்கிற நேரம் பூரா ஹாதா கலாம் ரப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தை முதல்ல சொல்லுவாங்களாம். அதாவது இந்த குர்ஆன் இருக்கு என்னுடைய அல்லாஹ்வுடைய வேதம், ரப்புடைய வேதம், அல்லாஹ்வுடைய பேச்சு அப்படின்னு சொல்லி முத்தம் கொஞ்சிட்டு தான் குர்ஆனை ஓதுவாங்களாம். குர்ஆனை எடுத்து முத்தம் கொஞ்சிறதும், குர்ஆனை ஓதி முடிக்கும் போது முத்தம் கொஞ்சிறதும் கூட, அதாவது ரப்புடைய வார்த்தைக்கு நாம் தரும் மரியாதை, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு தரும் மரியாதை, உச்சகட்டமான மரியாதை குர்ஆனுக்கு தரணுங்க. அதனாலதான் பழைய காலத்துல இப்ப எல்லாம் அப்படி மழை பொழிஞ்சு போச்சு. சிறுபிள்ளை அதாவது 90கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், குர்ஆனை மதரசா பிள்ளைங்க எப்படி தூக்கிட்டு போவோம்? குர்ஆனை எடுத்து நெஞ்சில அணைச்சுக்கிட்டு போவாங்க இல்லையா? நெஞ்சில. இன்னைக்கு நம்மளால என்ன பண்றான்? அப்படி சும்மா அசால்ட்டா பேக் மாதிரி தூக்கிட்டு போறான். குர்ஆனுக்கான மரியாதையே தெரியல, அப்படி அசால்ட்டா அப்படி தூக்கிட்டு போறான். ஏதோ ஜெயச்சந்திரல போய் துணிமணி வாங்கிட்டு வந்த மாதிரி அப்படி தூக்கிட்டு போறான் இல்லையா? ஆனா அப்படி இல்ல, குர்ஆனை நெஞ்சோட அணைக்கணும். குர்ஆன் இருக்கிற இடம் நெஞ்சு இல்லையா? இந்த இதயம் தானே மனுஷனுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த உறுப்புக்கு பக்கத்துல குர்ஆனை கொண்டு வந்து வையுங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். உச்சகட்டமான மரியாதை. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு பல பேர் ஒழு இல்லாம குர்ஆன் தொடரலாங்கிறான். ஒழுவே தேவையில்லைன்னு சட்டம் பேசிக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹிரூன்,
சுத்தமானவர்கள் தவிர இந்த குரானை தொடமாட்டார்கள் அப்படிங்கிறான். நம்மால எல்லாத்துக்கும் சத்தம் பேசி ஏதினா போயிட்டான். குரானுக்கான மரியாதை இல்லாம ஆயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாப்பானா. குரானுடைய மரியாதை உள்ளத்தில் வர வேண்டும், அது ஓடுதலில் வர வேண்டும், அதன் மூலம் அல்லாஹ்வின் அன்பை பெற வேண்டும். இந்த ரமலான் மாதம் குரான் ஓதுவதற்கென்றே உள்ள மாதம். தயவு கூர்ந்து அதை விளங்குங்கள், விளங்கியபடி ஓதுங்கள். அதாவது இந்த ரமலானில் மட்டுமாவது குரானை அதை அர்த்தத்தோடு ஓதினால் இன்னும் சிறப்பு. குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு விளங்கணும்ல, என்ன அல்லாஹ் சொல்றான். அந்த நேரம் கிடைக்கும் போது அந்த தர்ஜுமாவை தமிழ்ல, உருதுல, அரபியில என்ன மொழி கேட்டாலும் இன்னைக்கு இருக்குங்க குரான் அந்த டிரான்ஸ்லேட்டர். அதுல ஒரு முறையாவது அது என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ் பார்க்கணுமா இல்லையா? அந்த ஆய்வோடு அந்த குரானை ஓடும் பொழுது அந்த குரான் நமக்கு உள்ளத்தில் நிறைய வேலைகளை, மாற்றங்களை உருவாக்கி தரும். நிறைய வேலை செய்யும் குரான். வல்லோன் அல்லாஹ் தஆலா குரானோடே வாழக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. அந்த குரானின் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையும் நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.